நீங்கள் வலைதளத்தை திறந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பப்ளிக் என்ன சொல்கிறான், அவன் சிறாரு புறாரு கராரு சுட அவன் வந்து நாட்டுக்கு கேடு. திமுக எப்படி வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடோ, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுக்கு கேடு. அவனை சுடு. அவன் வெளியில் வந்தாலும் அந்த கஞ்சா குடிக்க என்ன பண்ணுவான், இதே தான் பண்ணுவான். அப்போ நீங்கள் அடிப்படையாக எந்த விஷயம் தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கல்வி முறையே தப்புன்ற. தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் கல்வி முறையே தப்பு. தமிழ்நாடு ஏன் தப்பு சொல்கிறேன்னா, திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் 9ஆம் படிக்கிற மாணவி கிளாஸ் ரூம்லேயே பீர் அடிக்கிறாளுங்க. பார்த்தீங்களா? பீர் அடித்து அது பொது வழியில் ரீல்ஸ் விடுறாங்க. இன்றைக்கி இப்போ 9ஆவது படிக்கிற மாணவி பீர் அடித்து பொது வழியில் ரிலீஸ் விடுறாங்க. நாளைக்கு வெளியில் வந்து பொது வழியில் வந்தோ, நாளைக்கு கல்யாணம் வந்தால் புருஷனை போட்டு அடிப்பாங்களா இல்லையா? ரோட்டில் வர போகிற பப்ளிக்கை போட்டு அடிப்பாங்களா இல்லையா? பண்ணுவாங்களா இல்லையா? போதை மட்டுமா பண்ணுறாங்க, பசங்களும் தானே பண்ணுறாங்க. நான் கேட்குறது, தமிழ்நாடு வந்து கலாச்சாரத்தினுடைய பின்னி பிணைந்த ஒரு மாநிலங்க. பசங்க தான் இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிறது தான் பேசிட்டோம் நம்ம. பெண்களே இன்னைக்கு அந்த தைரியமாக ரீல்ஸ் போடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குங்க. அதுவும் எங்கே குடிக்கிறீங்க? உங்கள் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் குடிக்கணும். உங்கள் அடிப்படை உங்கள் கல்வி முறை தப்பா இல்லையா? உன்னை போதிக்கிற வாத்தியார் மரம் மண்டான்னு தப்பா இல்லையா? உன்னை போதிக்கிற ஒரு வாத்தியார் நீ வந்து எப்படி இருக்கிறன்னா, இந்த வாத்தியார் நீ படிக்கிறேன்னா நீங்க வாத்தியார்களை குறை சொல்லுவீங்க. ஆமாங்க, அடிப்படை கல்வியை தப்புங்க. வாத்தியார் என்ன நினைக்கிறான், என் வேலை வந்தேன், சிலபஸ் எடுத்தேன், என் வேலையை முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டேன், நீங்க எப்படியே போய் சாவு, இதான் வாத்தியார் வேலையா? நல்லொழுக்கம் கொடுத்தது தாங்க. படிக்கிறதுங்க எதுக்குங்க படிக்கிறீங்க? டிகிரி வாங்கி வீட்டில் அடிக்கிறதுக்காக படிக்கிறீங்க? இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையில் படித்தோம். இப்போ படித்து நாங்கள் எம்ஏ படிச்சிட்டோம், எம்எல் படித்தோம், எம்பி படிச்சோம், டிகிரி போட்டுக்கிறதுங்க. எப்படி சமுதாயத்தில் நடந்துக்கணும், ஒரு உயிரை எப்படி தன் உயிராக பாதிக்கணும், பப்ளிக்கில் எப்படி நம்ம நடைபெறணும், நம்மளால் இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும், யாரையும் கழிந்து சொல்லக்கூடாது, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது, எங்களுக்கெல்லாம் போதிச்சிருக்காங்க.